அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் இல்லத்துடைய எழுத்துக்கள் வரும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் வரும் என்ற பாடத்துடைய துவக்க பாடத்தை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டில் வாவு வந்துச்சு என்று சொன்னால், அல்லது ஏ வந்தது ஃபஸ்ட்டு எழுத்தில், அதில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வராது. எங்கே மாற்றம் வரும்னு கேட்டால், இந்த வாவு ஏக்கு முன்னாடி ஒரு எழுத்து வந்து இந்த வாவு ஏக்கு சுக்கூன் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ தான் சில மாற்றங்கள்லாம் வரும். அதை வாவை வச்சு சில உதாரணம் உங்களுக்கு காட்டிக்கிட்டு வர்றோம். அதில் என்ன பார்த்தோம்? நேற்று பார்த்தது கருவி பெயர் வஜில என்பதற்கு கருவி எப்படி வரும்னா மிவுஜலுன் என்று வரும். அப்படி சொல்லக்கூடாது. நேற்று பார்த்த பாடம். ஏன் சொல்லக்கூடாது? வாவுக்கு சுக்குன்னு முந்தி கசர் வரக்கூடாது. மீஜலுன் மீஜலானி அப்படி என்ன செய்யணும்? அது சொல்லணும். மஜாயிலு அது அப்படி வந்துடும். மயாஜிலுன்னு வந்துடும். மீஜலுன் மீஜலத்துன் மீஜாலும். அதுக்கடுத்து அடுத்த வசனம் இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள். நம்ம பார்த்ததுக்கு அடுத்தது ஃபைலுன்னு ஒன்று பார்த்தோம்ல. ஃபைலுன் இந்த வஜில உள்ள ஃபைல் சொன்னால் எப்படி சொல்லணும்? இந்த மாதிரி சொல்லணும். வஜீலுன் வஜீலானி வஜீலூன வஜீலத்துன் வஜீலத்தானி வஜீலாத்துன். இதில் மாற்றம் செய்யணுமா? மாற்றம் வராது. ஏன் வராது? அதற்கு முன்னாடி ஒரு எழுத்தும் இல்லை. வாவு தான் முதல் எழுத்தாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து வந்தால் தானே அந்த பஞ்சாயத்து வரும். அதனால் வஜீலுன்னு சொல்ல சொன்னால் அழகாக வஜீலுன் வஜீலானி வஜீலூன, வசஃபண்டா வசீஃபுன் வசீஃபானி வசீஃபூன, வக்கஃபண்டா வக்கீஃபுன் வக்கீஃபானி வக்கீஃபூன. அது அப்படி போயிடும். ஃபைல் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இஸ்மு தஃலீல் படித்தோம். இஸ்மு தஃலீல் எப்படி? அதாவது கம்பேர் பண்ணி சொல்கிறது. இவனை விட அவன் சிறந்தவன் அப்படிங்கிறதுக்கு அஃஅலு அக்பரு, அன்சரு, அஹ்மதுன்னு சொல்கிறோம்ல. ஹமிதன்னா புகழ்ந்தான், அஹ்மது அதிகம் புகழ்பவன், அன்சரு ரொம்ப உதவி செய்கிறவன், இப்படிங்கிறதுக்காக வேண்டி அஃஅலுன்னு மாற்றுறோம். அப்போ ரொம்ப பயப்படுறவனுக்கு அவுஜலு, வஜில பயந்தான், அவுஜலு ரொம்ப பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவுஜலு என்றதில் இப்போ மாறுமாண்டா மாறாது. இந்த வாவில் மாற்றம் வருமாண்டா வராது. ஏன் வராது? வாவுக்கு சுக்குன் இருக்கிறது, அதுக்கு முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் தான் இருக்குது. அவுஜலுங்கிறது மாற வேண்டிய அவசியம் இல்லை. அவுஜலு அவுஜலானி அவுஜலூன. அப்புறம் உஜுலா பெண்பாளுக்கு இப்படி வரேன். அஃபாலு அஃபாலானி அஃபாலூன ஃபுலான்னு வரும்ல. அக்பரு அக்பரானி அக்பரூன, குபுரா குபுரையானி குபுரையாத்துன்னு வரும். அப்போ அவுஜலு அவுஜலானி அவுஜலூன, உஜுலா உஜுலையானி உஜுலையாத் இப்படின்ட்டு வரும். இஸ்மு தஃலீலில் அவுஜலு என்றதில் ஆண்பாலில் முன்னாடி அலிஃபு வந்திருக்கு, ஃபத்தஹ் தான் இருக்குது. பெண்பால் ஆக்கும்போது இந்த அலிஃபு வராதுல்ல. அக்பருங்கும் போது அலிஃபு வரும், குபுராங்கும் போது அலிஃபு முதல் எழுத்தாக இது வந்துடும். உஜுலாவில் அதுவும் மாற்ற தேவைப்படாது. அவுஜலுலையும் மாற்ற வேண்டி வராது. ஏன் மாற்ற வேண்டி வராதுன்னா அலிஃபுக்கு ஃபத்தஹ் இருக்கிறதுனால, வாவுக்கு முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கிறதுனால மாறாது. இதனுடைய பெண்பால் எடுத்திங்கன்னா அந்த அலிஃபே இருக்காது. முதல் எழுத்து இந்த வாவு வந்துடும், உஜுலான்னு வந்துடும். சரி, இஸ்மு தஃலீல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், அந்த இதுகளை பார்க்குறோம். 19 வடிவம் பார்த்தோம்ல. 19ல் 3 எழுத்துக்குள்ளது 3 கழிச்சிருங்க, மீதி 16 இருக்கிறது. இந்த 16ல் 12 இருக்கிறது. ஏன்னா 4 எழுத்துக்குள்ளது சிலது போயிடும் இல்லையா, 4 போயிடும். அப்போ மொத்தம் 12 வடிவங்கள் இருக்கிறது. இப்போ ஃபஅலவை என்னென்னு மாற்றுறோம்? அஃஅலன்னு மாற்றுறோம். சரியா? இப்போ அதே மாதிரி இந்த வஜில என்பதை அஃஅலன்னு மாற்றணும். எப்படி மாற்றணும்? இந்த இருக்குது அஃஅலன்ற அமைப்பு இந்த போட்டிருக்கிறேன். வஜிலவை மாற்ற போகிறோம், அஃஅலன்னு மாற்றுறோம். அவுஜத, அஃஅலன்னு என்னது? அவுஜத மாற்றணுமா? இதில் ஏதாவது மாற்றம் வருமா? வராது. ஏன்னா அவுஜதங்கிறது வாவுக்கு சுக்குன் இருக்கிறது, அதுக்கு முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கிறது. ஃபத்தஹ் இருந்தால் மாறாது. அவுஜத அவுஜத அவுஜதா அவுஜது அவுஜதத்து அவுஜதத்தா அப்படி மாலி பூரா சொல்லி பாருங்கள், மாற்றம் வராது. இந்த அவுஜத என்பதற்கு மஜ்ஹூல் சொல்கிறோம்.
ஊஜித, அக்கிரம உக்குரிம. அப்போ அவுஜத ஊஜித, ஊஜிதவில் மாறுமா? மாறாது. ஏன் இது ஒன்று ஒன்று போட்டிருக்கோம். முதல் உள்ளது அவுஜதங்கிறது மாலி மாரூஃபு, ஊஜிதங்கிறது மஜ்ஹூலு. அவுஜதக்கு வருங்காலம் என்ன? அக்கிரம யுக்குரிமு, அவுஜத யூஜிது. அந்த யூஜிதுன்னு சொல்கிறோம். இந்த யூஜிது என்பதில் மாறுமாண்டா மாறாது. ஏன் மாறாதுன்னா வாவுக்கு சுக்குன் இருந்தாலும் முந்தின எழுத்துக்கு லம் இருக்கிறது. லம் இருக்கும்போது வாவு மாற்றம் தேவையில்லை, யூஜிதுன்றே வரும். யூஜிதுக்கு மஜ்ஹூல் என்ன? யூ ஜது. இதில் மாறுமா? மாறாது. அதே நேரத்தில் வந்து மஸ்தர் இருக்குல்ல, மஸ்தர் அஃபாலுக்கு மஸ்தர் என்ன? ஒவ்வொரு 12 வடிவத்துக்கு நம்ம மஸ்தர் பார்த்துருக்குறோம். அஃஅல என்றால் இஃப் ஆலுன், அக்ரம என்றால் இக்ராமுன், அஸ்லம இஸ்லாமுன், அஹ்சன இஹ்சானுன், அதே மாதிரி அமன ஈமானுன். அப்போ அஃஅல என்று வந்தால், அஃஅல தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வஜில என்பதை வச்சு தால் போட்டு விட்டணும். அவுஜல, இந்த அவுஜதன்னு தால் போட்டிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. நம்ம அவுஜலன்னு வச்சுக்கிறோங்க, வஜிலவில் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அவுஜலவிலேருந்து அவுஜலவில் மாற்றம் வராது. அதுக்கு மஜ்ஹூலு ஊஜில மாற்றம் வராது. அதனுடைய வருங்காலம் யூஜிலு மாற்றம் வராது. அதனுடைய செயற்பாட்டு வினை மஜ்ஹூல் வந்து யூஜலு மாற்றம் வராது. அம்ரு என்னன்னு கேட்டால் இவ்ஜாலுன்னு வரும். இது மஸ்தர். மஸ்தர் இப்படி வரும், இக்ராமுன் இஸ்லாமுன் அந்த மாதிரி வருவதாக இருந்தால் இவ்ஜாலுன் சொல்லலாமா? இப்போ இங்கே தான் மாறும். அவுஜல என்பதற்கு மஸ்தர் சொல்ல சொன்னால் இவ்ஜாலுன்னு வரும். நம்ம யூஜால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? வாவுக்கு சுக்குன் வந்திருக்கிறது, முந்தின எழுத்துக்கு கசர் வந்து விட்டது. ஈஜாலுன். அப்போ அவுசன ஈசானுன், அவுசனன்னு வாவு இருக்குது. மஸ்தர் சொல்ல சொன்னால் ஈசானுன். அவுகஃப ஈகாஃபுன், அவுஹப ஈஹாபுன். இப்படி எந்த எழுத்து வச்சாலும் சரி. அவுசா ஈசாவுன். அப்போ வாவு உள்ள எழுத்தை வந்து அஃப் அல என்று நீங்கள் மாற்றினால் அஃப் அலவுக்கு மஸ்தர் வந்து இஃப் ஆலுண்டு வருது. இஃப் ஈண்டு ஆரம்பிக்கிறதுல கசர் வந்துருச்சு. அப்படி கசர் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த வாவு என்னவா மாறிடும்? ஏயா மாறிடும். அது ஈஜாதுன்னு போட்டு வச்சுக்கிறேன். இவ்ஜாதுங்கிறது அசல்படி வர்றது, ஆனால் வர வேண்டியது ஈஜாதும். அதுக்கப்புறம் அவுஜில். அவுஜல என்பதற்கு அமுர் எப்படி வரேன்? அஃப் அளவுக்கு மட்டும் என்ன வந்துடும்னு கேட்டால் அந்த அலிஃபுக்கு ஃபத்தஹ் தான் வரும். அமுரில் பூரா வந்து அலிஃபுக்கு கசரு லம்மு தான் வரும். அஃப் அல என்கிற அமைப்புக்கு மாத்திரம் என்ன செய்யும்னு கேட்டால் அக்ரம அக்ரிம். அக்ரமாவுக்கு முன்னிலை ஏவல் என்னன்னு கேட்டால் அக்ரிம் துக்குரிமுன்னு இருக்கும். எடுத்துருவோம், ஒரு அலிஃபை சேர்ப்போம். அலிஃபை சேர்க்குற அலிஃபுக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே அக்ரமன்னு தானே இருந்துச்சு, அந்த அலிஃபை கொண்டாந்து வச்சிட வேண்டியதான். அப்போ அக்ரிம்னு வரும். அப்போ அவுஜல என்பதற்கு ஏவல் வினை என்ன? முன்னிலை ஏவல் அவுஜில். அவுஜில் மாறணுமா? மாற தேவையில்லை. அதே மாதிரி அம்ரு காயிபு எடுக்கிறோம். லி யூஜில், யூஜிலு என்பதில் லீ சேர்த்து லி யூஜில். அதுக்கப்புறம் லா யூஜில் நஹி. அப்போ வந்து என்னென்ன எடுத்து காட்டியிருக்கோம்னு கேட்டால் அஃப் அல என்று இதை மாற்றுகிறோம். வஜிலவ அவுஜலன்னா மாற்றம் வராது, யூஜிலும் மாறாது, யூஜலும் மாறாது, ஈஜாலும் அங்கே மட்டும் மாறும். அப்புறம் அவுஜில் அமுரில் மாறாது, இல்லை யூஜில் அதில் மாறாது, வாவுலேயே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அஃப் அளவில் மஸ்தரில் மாறுது. வாவு ஃபஸ்ட் எழுத்தாக இருந்தால் என்ன செய்யுது? அது வாவு இருந்தால் தான் மாறும். அது ஏ ஃபஸ்ட்டாக இருந்தால் மாற வேண்டிய தேவை இருக்காது. ஏக்கு உதாரணம் பின்னாடி தனியாக போட்டு காட்டுறேன். ஏ உள்ள சொல்ல போட்டு இதே மாதிரி உங்களுக்கு விளக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃப அலன்னு சொல்கிறோம். வஜ்ஜல. ஃப அலன்னா என்னது? வஜ்ஜல. 12 எடுத்து பார்க்கணும்ல. வஜ்ஜல. வஜ்ஜலில் மாறணுமா? மாறாது. ஏன்? ஃபஸ்ட் எழுத்தாருக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு மஜ்ஹூல் உஜ்ஜில மாறாது. யூ வஜ்ஜிலு மாறுமாண்டா மாறாது. ஏன்னு கேட்டால் வாவுக்கு ஃபத்தஹ் தான் இருக்குது, சுக்குன் இருந்தால் தான் பஞ்சாயத்தை. அதுக்கு மேலே லம்மு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. யூ வஜ்ஜிலு. அதுக்கு மஜ்ஹூல் யூ வஜ்ஜலு. மஸ்தர் என்ன? ஃபஅல தஃஈலுன், சல்லம தஸ்லீமுன்,
கர்ரம தக்ரீமுன். அதே மாதிரி வஜ்ஜல தௌஜீலுன் மாறுமாட்டா மாறாது. ஏன் மாறாது? வாவுக்கு சுக்குன்னு முன்னாடி ஃபத்தகு மாறாது. அமுரு என்ன? அமுர் ஹாலிரு முன்னிலை ஏவல். வஜ்ஜல யுவஜ்ஜிலு துவஜ்ஜிலுன்னு இருக்கிற வஜ்ஜில் தே எடுத்துடுறோம். வாவுக்கு ஃபத்தகு இருக்கனால ஒரு அழிவு தேவைப்படாது. இப்போ வஜ்ஜில் வஜ்ஜில் இது மாறுமா? ஃபஸ்ட் எழுத்து வாவு, பிரச்சனை இல்லை. அமுர் காய்பு சொல்கிறீங்க, லிஜு வஜ்ஜில். விளக்கல் என்ன சொல்கிறீங்க, லாயு வஜ்ஜில். இப்படின்னு என்ன செய்யுது? அதுலேயும் மாறாது. அதுக்கப்புறம் அப்போ ஃபஅலவுல மாற்றமே வராது. அதான் என்ன செய்கிறோம்னா, அந்த 3 எழுத்து சொல்ல வாவு இருந்தால் அஃஅலன்னு எடுக்கும் பொழுது மஸ்தரில் மாறுது. அங்கே மஸ்தரில் மட்டும்தான் அந்த வாவுக்கு முன்னாடி கசருங்கிற பஞ்சாயத்து வரும். ஃபஅலன்னு மாற்றிட்டிங்கன்னா அதனுடைய எந்த இடத்துலையும் மாறாது. வஜ்ஜல வஜ்ஜலா வஜ்ஜலு உஜ்ஜில உஜ்ஜிலா உஜ்ஜிலு யுவஜ்ஜிலு யுவஜ்ஜிலானி யுவஜ்ஜிலூன யுவஜ்ஜலு யுவஜ்ஜிலானி மஸ்தரில் தௌஜீலுன் வஜ்ஜில் லி வஜ்ஜில் மாறவே மாறாது. அதுக்கப்புறம் ஃபாஅலன்னு எடுக்கிறோம். ஃபாஅலன்னா என்னது? வாஜல. வாஜலோட மாறுமாண்டா மாறாது. ஏன்? எல்லாத்துலேயும் வாவுக்கு ஃபத்தகு தான் இருக்குது, சுக்குனே வராது. வாஜல ஊஜில மட்டும் அந்த மாறுது கொஞ்சம், ஆனால் லம்மு தான் இருக்கிறது. வாஜல ஊஜில யுவாஜிலு யுவாஜலு முவாஜலத்துன் மஸ்தரு வாஜில் லி யுவாஜில் லி யுவாஜல் எங்கேயுமே மாற்றம் வரல. ஃபாஅலன்னு சொல்லும் பொழுது வாவு உள்ள எழுத்தாக இருந்தால் எந்த மாற்றத்தையும் காணாம். அப்புறம் தஃஅலன்னு மாற்றுறோம். தனஸ்ஸர தஅல்லம தகர்ரம அப்படி மாற்றுறோம். அப்படி மாற்றுறா இருந்தால் தவஜ்ஜல. இந்த தவஜ்ஜல இந்த இருக்கிற இந்த தவஜ்ஜலன்னு மாற்றுறோம். இந்த தவஜ்ஜலவுல வாவு மாறுமா? மாறாது. துஜ்ஜிலன்னு மஜ்ஹூல் ஆக்குறோம். மாறுமாண்டா மாறாது. ஏன்னா உங்களுக்கு வாவுக்கு முதல் சுக்குன்னு தான் இந்த பஞ்சாயத்தை வரும். முதல் வாவுக்கு சுக்குன்னு இல்லை. அதுக்கப்புறம் துஜ்ஜில எத்த வஜ்ஜலு மாறுமா? மாறாது. யுத்த வஜ்ஜலு மாறாது. மஸ்தர் தவஜ்ஜுலுன் மாறாது. அம்ரு அம்ருன்னா ஹாலிர் தவஜ்ஜல். அம்ரு காயிபு லி எத்தவஜ்ஜல் நஹி லா எத்தவஜ்ஜல் எங்கேயுமே மாறலை. அப்போ ஃபஅலவுல மாறலை, ஃபஅலவுல மாறலை, தஃஅலவுல மாறலை. அப்புறம் தஃஅலன்னு மாற்றுறீங்க. தஃஅல தஃஅலன்னா தவாஜல. வஜ்லவுக்கு தஃஅலன்னா தவாஜல. தவாஜலவுல மாறுமா? மாறாது. ஏன்னா வாவுக்கு சுக்குன் இல்லை முதல்ல. தூஜில மாறுமாண்டா மாறாது. ஏன்னா வாவுக்கு சுக்குன் இல்லை. அப்புறம் எத்தவாஜலு மாறாது. யுத்தவாஜலு வருங்காலத்தில் செயற்பாட்டு வினை. மஸ்தரு தவாஜுலுன் தவாஜுலுன் தனாசுருன் மாறாது. முன்னிலை ஏவல் தவாஜல் மாறாது. லி எத்தவாஜல் படற்கை ஏவல். லா எத்தவாஜல் நஹி மாறாது. மாற மாட்டேங்குதா? அதுக்கப்புறம் இஃப்தாலன்னு மாற்ற போகிறோம். இப்போ வஜில என்பதை இஃப்தாலன்னு மாற்றுறீங்க. இஃப்தாலன்னு மாற்றினா என்னென்று வரும்? இவ்தஜலன்னு வரும். இந்த வருதா? இப்போ மாற்றணுங்கிற அவசியம் வந்துடுதா? இவ்தஜலன்ட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேறு எப்படி அதுக்கு என்ன செய்யணும்? ஈத்தஜல இந்த கீழே போட்டு காட்டியிருக்காங்கல்ல, ஈத்தஜலன்னு சொல்லணும். இவ்தஜலன்னு இருக்கும். யூத்தஜல சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா வாவுக்கு சுக்கூன் விட்டது, அதுக்கு முந்தி கசர் விட்டது. அப்போ இவுத்தஜல என்று வந்தால் என்ன செய்யணும்? ஈத்தஜல. அந்த இதுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் இன்னொரு சட்டம் இருக்குது, ஸ்பெஷல் சட்டம். இஃப்தாலுக்கு மட்டும் வாவு வரக்கூடிய இடத்துல வாவு ஏ வரக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு எழுத்தில் வாவு வருது இல்லை ஏ வருது, அது இஃப்தாலை மாற்றுறீங்கன்னா ஈத்தஜலன்னு வருதுல அப்படின்னு சொல்லலாம், இத்தஜலன்னு சொல்லிடலாம். இதுக்கு மட்டும் இஃப்தாலுக்கு மட்டும் தனி சட்டம். என்ன சட்டம்? வஜிலவுலேருந்து இஃப்தாலை சொன்னால் இவ்தஜலன்னு வரும். அது வாவு இருக்கிறனால சொல்லக்கூடாதுனால ஈத்தஜல அதுவும் சொல்லி கொள்ளலாம். அதை விட அதிகமாக எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால் இத்தஜல. வாவு இருந்தானது இத்தஜலன்னு சொல்லிடுவாங்க. அந்த தேயாக்கி வாவை தேயா மாற்றி சொல்லிடுவாங்க. அப்போ இஃப்தாலோட மாற்றம் ரெண்டு விதமாக மாற்றலாம். ஒன்று இவ்தஜல என்பதை ஈத்தஜல, இந்த வாவை ஏயா மாற்றி ஈத்தஜல என்றும் சொல்லலாம். அந்த ஏயை தேயா மாற்றி சத்து பண்ணி இத்தஜல. இப்போ வசன
எடை போட்டான் இருக்குல்ல, அதுக்கு வந்து இவுத்தசனன்னு வரும். அது அப்படி சொல்லாமல் ஈத்தசன என்றும் சொல்லலாம். இத்தசன இதுதான் ஜாஸ்தி. ஈத்தசன என்பதை விட எது ஜாஸ்தி? இத்தசன. இது இந்த ரூலுக்கு வெளியே நின்று மாற்றுறாங்க, இதான் ஜாஸ்தியாக மாற்றுறாங்க. இத்தசன வாவ அப்படி தேயா மாற்றி விட்றாங்க. இத்தசன. வசஃப. வசஃப என்பதற்கு இஃப்தால சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்க? இவுத்தசஃபன்னு வரும். அப்படி சொல்ல முடியாது. ஏயா மாற்றின ஈத்தசஃப. அது ரொம்ப ரேராக பயன்படுத்துவாங்க. இத்தசஃபன்றுவாங்க. இஃப்தாலுக்கு மட்டும் ஒரு பிரத்திய சட்டம் எல்லா இடத்துலையும் செய்யக்கூடாது. இஃப்தாலுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் இந்த வாவை தேயா மாற்றி விட்டுறாங்க. ஒரு கூடுதல் தகவல் விளங்கிக்கிறங்க. சரி, யூத்தஜில வந்துருச்சு. அதுக்கு மஜ்ஹூல் என்ன? ஊத்துஜில. இங்கே மாற்றுற அவசியம் வரல. யூத்தஜிலோட மாற்றும் அவசியம் வருது. ஏன் வருது? கசர் வந்ததுனால. ஊத்துஜில முந்தின இடத்துக்கு லம்மு வந்து போயிடுச்சு. ஊத்துஜிலன்னு சொல்ல வேண்டியது தான். யவுத்தஜிலு முந்தின இடத்துக்கு ஃபத்தஹ் தான் இருக்குது, மாற்ற வேண்டியதில்லை. யூத்தஜலு முந்தின இடத்துக்கு லம்மு இருக்குது, மாற்ற வேண்டியதில்லை. மஸ்தர் என்ன? இவுத்தி ஜாலுன். இவுத்தி ஜாலுன். இங்கே இவ்வுன்னு வந்துருச்சு. இவ்வு சொல்ல முடியுமாண்டா சொல்ல முடியாது. எப்படி சொன்னேன்? அந்த வாவை ஏயா மாற்றி ஈத்தி ஜாலுன் என்றும் சொல்லலாம். இத்தி ஜாலுன். ஈத்தி ஜாலுன்னு சொல்லாமல் சொல்லலாம். இத்தி ஜாலுன். இப்போ இந்த வசலை இந்த ஃபோனுக்கெல்லாம் இத்தி சாலுங்கிறான் பாருங்க. அரபு நாட்டில் இருந்தீங்கன்னா இத்தசலை. வசலைன்னா சேர்ந்தான். வசலைன்னா சேர்ந்தான்னு அர்த்தம். அதனுடைய இஃப்தால என்னது? இவுத்தசலை. இத்தசலை. அதனுடைய மஸ்தர் என்ன? இவுத்திசாலுன் சொல்லாமல் ஈத்திசாலுன் ரேராக சொல்லுவாங்க. ஆனால் அதிகமாக அதை சொல்லுவோம் இத்திசாலுன். இத்திசால்னா இத்திசாலாத்துலாம் சொல்கிறான்ல, இத்தசலைன்றது அந்த தொடர்பு சேர்ந்தான்னு அர்த்தம். இதே மாதிரி வசஃபோடு வந்து இத்திசாஃபுன். இது மாதிரி என்ன செய்யும்? வசனாண்டா இத்திசானுன். வக்கஃபன்னா இத்திகாஃபுன். ஈத்திகாஃபுன்னு சொல்லாமல் இத்திகாஃப் இப்படி சொல்லுவாங்க. அப்போ இஃப்த அளவுக்கு மட்டும் உள்ள ஒரு சட்டம். சரியா? அதுக்கப்புறம் வந்து முன்னிலை ஏவல். இவு தஜில். இவு தஜில்னு வரும். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? மாவுக்கு முந்தி கசர் வந்துருச்சு. இதை சொல்ல வேண்டிய முறை என்ன? ஈத்தஜில்னு சொல்லணும். ஆனால் ஈத்தஜிலை கூட தூக்கி எறிஞ்சு கொஞ்சமாக்கி விட்டு இத்தஜிலுங்கிறாங்க. இந்த மூணுலையுமே இஃப்தால உள்ள 3 இடத்தில் மாற்ற வேண்டிய தேவை வரும். அந்த 3 இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வாவை ஏயா மாற்றணும்னு தான் சட்டம். அந்த சட்டத்தையும் தூக்கி போட்டுவிட்டு தேயா மாற்றி விட்டுறாங்க ஜாஸ்தியாக. அப்போ வாவு உள்ள சொல்லுக்கு வந்து இஃப்தால ஏக்கியம் அப்படி தான். எசரன் இருக்குது. ஈத்தசரன்னு சொல்லாமல் இத்தசர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏ இருந்தாலும் சரி வாவு இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எழுத்தில் வாவு இருந்தாலும் ஏ இருந்தாலும் இஃப்தாலவை மாற்றும் போது மட்டும் வேறு எங்கேயும் இப்படி மாற்றிடக்கூடாது. இஃப்தால என்கிற வடிவத்தில் மாற்றும் போது மட்டும் அந்த வாவை ஏயை தான் மாற்றணும். தேயா மாற்றிடுறாங்க. 3 இடத்துல மாற்ற வேண்டி வரும். 3 எங்கே மாற்ற வேண்டி வரும்? இஃப்தால என்கிற இடத்துல இவுத்த ஜாலோட மாற்ற வேண்டி வரும். மஸ்தரில் இவுத்தி ஜாலுன் மாற்ற வேண்டி வரும். அம்ருல இவுத்தஜில் அது 3 கசர் வருது, மாற்ற வேண்டி வரும். அப்போ மாற்ற வேண்டிய இந்த 3 இடத்தில் மாத்திரம், அதாவது இஃப்தாலவில் மஅரூஃப்லையும் அதனுடைய மஸ்தர்லையும் அதனுடைய அம்ருல் ஹாலிர்லையும் இந்த 3 இடத்துலையும் மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த வாவை வந்து ஏயா மாற்றிட்டு ஏயை தேயா மாற்றி விட்ருவாங்க. அப்போ இத்தசலை இத்தசப இத்தஜல ஈத்திஜாலும் யுத்திஜாலும் ஈத்திஜாலுண்டு ஆக்கி இத்திஜாலுண்டு ஆக்கிடுறாங்க. அப்போ யூத்தஜில் இத்தஜில் ஈத்தஜில்னு ஆக்கி இத்தஜில்னு ஆக்கிடுறாங்க. அப்போ இந்த இஃப்த அளவுக்கு ஸ்பெஷல் சட்டத்தை தனி சட்டம்னு போட்டு எழுதிக்கிறங்க. இந்த பொதுவான ரூல் படி செய்கிறதா இருந்தால் ஈத்தஜலன்னு தானே சொல்லணும். அது ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க. இப்போ புழக்கத்தில் இருக்காது. சொன்ன தப்பு கிடையாது. ஈத்தஜலன்னு சொல்லாமல் இத்தஜலன்னு சொல்கிறாங்க. ஈத்திஜாலுன்னு சொல்லாமல் இத்திஜாலுன் என்கிறாங்க. யுத்தஜில்ங்கிறத ஈத்தஜில் என்று சொல்லாமல் இத்தஜில் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இஃப்த அளவாக மாற்றும்போது வாவோ முதல் எழுத்தாக இருந்து அல்லது ஏ முதல் எழுத்தாக இருந்தால் அதை இஃப்தாலை என்கிற வடிவத்தில் மாற்றும் போது மட்டும் அதனுடைய மாலி மஅரூஃபுலையும்
மஸ்தர்லையும் முன்னிலை ஏவல்லையும் அந்த வாவை தேயாக மாற்றி விடுகிறார்கள். ஏயா மாற்றுறதுக்கு பதிலாக தேயாக மாற்றுகிறார்கள். இது பொதுவான ரூல், இல்லத்துடைய ரூலில் உள்ளது கிடையாது. இது இஃப்தாலவுக்கு மட்டும் இல்லை, ஸ்பெஷலாக என்ன செய்கிறாங்க, விதிவிலக்காக ஒரு சட்டத்தை வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னதை சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அவனுக்குதா லாஜிக்கெலாம் வேலை கிடையாது. அந்த மக்கள் எப்படி பேசுகிறாங்களோ அப்படி பேசினா தான் அந்த மொழின்னு அர்த்தம். நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செஞ்சுட்டு போயிட முடியாது. பைத்தியக்காரத்தனமாக சொன்னாலும் அது அப்படி தான் சொல்லிட்டு போயிடணும். சரி, அதுக்கப்புறம் இன்ஃபாலன்னு மாற்றுறோம். எதை இஃப்தாலுக்கு அடுத்து நான் இன்ஃபால வஜில என்பதை இன்ஃபாலன்னு மாற்றணும். மாற்றினா எப்படி வரும்? இன் வஜல, எந்த மாற்றமும் வராது கடைசி வரைக்கும். இன் வஜல நூனில் சுக்குன் தான் இருக்குது, முதுநெழுத்தில் பிரச்சனையே இல்லை. உன் உஜில வாவுக்கு லம் இருக்குது, சுக்குன் இல்லை, மாற்ற வேண்டியதில்லை. என் வஜிலு மாற்ற வேண்டியதில்லை. யுன் வஜலு மாற்ற வேண்டியது. வாவுக்கு சுக்குனே இல்லையே, சுக்குன்னு தான் தானே முந்தினத்து போய் பார்க்கணும். அப்புறம் இன் விஜாலுன் வாவுக்கு சுக்குன் இல்லை, மாற்றக்கூடாது. இன் வஜில் அம்ரு மாற்றக்கூடாது. இல்லை என் வஜில் மாற்றக்கூடாது. லா என்பது இன்ஃபாலவில் எல்லா இடத்துலையுமே அந்த வாவுக்கு ஹரக்கத்து தான் இருக்குது, சுக்குன் இல்லை. இன்ஃபாலன்ற இன் சரஃபன்ற சாதுக்கு ஃபத்தக இருக்குதுல்ல, எல்லா இடத்துலையும் பார்த்தா அந்த சாதுக்கு ஹரக்கத்து இருக்கும், சுக்குன் வராது. அப்போ இன்ஃபாலை மாற்றும் போது இன் வஜல, உன் உஜில, என் வஜிலு, யுன் வஜலு, மஸ்தர் இன் விஜாலுன், அப்புறம் அம்ரு ஹாலிரு இன் வஜில், அம்ரு காயிபு லி என் வஜில், நஹி லா என் வஜில், இப்படி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இஃபு அல்ல, அடுத்த வசனம் என்னது? இஃபு அல்லன்னு படித்தோம். இஃபு அல்ல மாற்றணும் வஜிலவை. இப்போ என்ன செய்யணும்? இவு ஜல்ல, இங்கே மாற்ற வேண்டி வருதா? இவுன்னு வந்துருச்சா? இவு ஜல்லன்னு சொல்லக்கூடாது, ஈ ஜல்ல, இந்த கீழே உள்ளபடி சொல்லணும். மேலே உள்ள இவு ஜல்லன்னு சொல்லக்கூடாது. என்ன சொன்னேன்? ஈ ஜல்ல. இவு ஜல்லன்றது அசலில் வர வேண்டியது விதம், அசல். சொல்ல வேண்டியது என்ன? கீழே உள்ளபடி சொல்லணும். ஈ ஜல்ல, இவு ஜல்லங்கிறத வாவை ஏயா மாற்றி ஈ ஜல்ல என்று சொல்லிடுவோம். இஃபு அல்ல, இது வஜில என்பதை இஃபு அல்லன்னு மாற்றுறோம். அதை மஜ்ஹூல் ஆக்குறோம். அப்போ ஈ ஜல்லன்னு ஏதா இருந்துச்சு, அதை கவனிக்கக்கூடாது, அசல் படி தான் வரணும். ஊஜுல்ல, ஊஜுல்லவில் மாற்ற வேண்டி தேவைப்படாது. வாவு ரிட்டன் அது திருப்பி முடியாந்துடும். ஈ ஜல்லங்கிறது ஏயா மாற மஜ்ஹூல் ஆக்கும்போது வா பழையபடி நிலைமைக்கு வந்துடும். ஊஜுல்ல. யூஜல்லுக்கு வருங்காலம் என்ன? யவுஜல்லு, யஹ்மர்ற யஹ்மர்ரு, யவுஜல்லு மாற்றணுமா? யவுஜல்லுக்கு மாற்ற வேண்டியது இல்லை. அதுக்கு மஜ்ஹூல் என்ன? யூஜல்லு மாற்றணுமா? யூஜல்லு மாற்ற தேவையில்லை. இதுக்கு அம்ரு என்ன? இஹ்மர்ற இஹ்மிராருன்னு வரும். இஃப் அல்ல இஃப்இலாலுன்னு வரும். அப்போ வஜிலோட சொன்னால் இவ்ஜிலாலுன், இவ்ஜிலாலுன் சொல்லக்கூடாது, ஈஜிலாலுன். எப்படி சொல்லணும்? இவ்ஜிலாலுனுக்கு பதிலாக ஈஜிலாலுன். இந்த வாவை ஏயா மாற்றணும். எதனால் மாற்றுறோம்? வாவுக்கு சுக்குன்னு, முந்தினதுக்கு கசர் மாற்றணும். அதுக்கப்புறம் அம்ரு ஹாலிர், யவுஜல்ல யவுஜல்லு தவுஜல்லுன்னு இருக்கும். அப்போ அம்ரு ஹாலிர் என்ன செய்யணும்? தே எடுத்துடணும். தே எடுத்தோன்னு அலிஃபுக்கு சுக்குன்னு இருக்கிறது, ஒரு அலிஃபை சேர்க்கணும். அலிஃபு கசர் பண்ணணும். கசர் பண்ணால் இவ், இவ் ஜலில். இந்த அம்ரில் 3 விதமாக சொல்லலான்னு சொல்லியாச்சு. இவ் ஜல்ல, இவ் ஜல்லி, அப்புறம் இவ் ஜலில் 3 சொல்லலாம். நான் 1 போட்டிருக்கிறேன். அப்போ இவ் ஜலில்னு வருது. இதை ஈ ஜலில். இவ் ஜலில் என்பதை எப்படி சொல்லணும்? ஈ ஜலில். அப்போ இஃப் அல்ல இடத்துல 3 இடத்தில் மாறுகிறது. எங்கே மாறுது? சென்ற காலத்தில் இவ் ஜல்லண்டு மாலி மாரூஃபில் மாறுகிறது, மஸ்தரில் மாறுகிறது, அம்ரு ஹாலியரில் மாறுகிறது. அந்த 3 இடத்துல மட்டும்தான் வாவுக்கு சுக்கூன் முந்தினது கசர் வருது, மீதிலெலாம் வரல. லியவு ஜல்ல, லா யவு ஜல்ல, அது மாற மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இஸ்தஃபால. அப்போ இஸ்தஃபாலவில் மாறுமாண்டா? மாறாது. ஏன்? இஸ்தஃபால மாற்றுங்க வஜிலவை. இஸ்தௌஜல, இஸ்தௌஜல வாவுக்கு சுக்குன் இருக்குது, முந்தினது தே, தேக்கு என்ன இருக்குது? ஃபத்தஹ் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இஸ்தௌஜல. அதுக்கு மஜ்ஹூல்
உஸ்தூஜில, இஸ்தஜலுக்கு மஜ்ஹூல் என்ன? உஸ்தூஜில. வாவுக்கு சுக்கூனு, முந்தினதுக்கு லம் இருக்குது, மாற்றக்கூடாது. வருங்காலம் என்ன? எஸ்தௌஜிலு. மாற்றணுமா? மாற்றக்கூடாது. ஏன்? வாவுக்கு வந்து ஃபத்தஹ் தான் இருக்குது. அதுக்கு மஜ்ஹூல் யுஸ்தௌஜலு. மாற்றணுமா? மாற்றக்கூடாது. மஸ்தர் பாருங்கள், மஸ்தர் என்ன? இஸ்தஃபா அளவுக்கு, இஸ்தஃபா அளவுக்கு மஸ்தர் இஸ்திஃபு ஆளுன், இஸ்தக்ரம இஸ்திக்ராமுன். அப்போ இஸ்தௌஜலவில் இஸ்திவுஜாலுன் இங்கே மாற்றி ஆகணும். இஸ்திவுஜாலுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? இஸ்தீஜாலுன். ஏன் மாற்றணும்னு கேட்டால் வாவுக்கு சுக்கூனு, முந்தி கசரு. அப்போ இஸ்திவுஜாலுன் என்ற மஸ்தரில் மட்டும், இஸ்தஃபாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மஸ்தரில் மட்டும் மாறும். மஸ்தரில் மட்டும்தான் அந்த வாவுக்கு சுக்கூன் வந்து அதுக்கு முந்தின எழுத்துக்கு கசர் வர்ற இடம் அது ஒரு இடம் தான். அதனால் இஸ்தஃபா அளவில் மற்ற எதுவுமே மாறாது. இஸ்தௌஜத, இஸ்தௌஜதா, இஸ்தௌஜது மாறாது. எஸ்தௌஜிது, எஸ்தௌஜிதானி, எஸ்தௌஜிதுன்னு மாறாது. மஸ்தர் சொல்லும்போது மட்டும் இஸ்திவுஜாலுன் என்று சொல்லாமல் இஸ்தீஜாலுன். அப்புறம் அம்ரு ஹாலிரு இஸ்தௌஜில் மாற்ற தேவையில்லை, கூடாது. லி எஸ்தௌஜில் மாற்ற வேண்டியதில்லை. லா எஸ்தௌஜில் மாற்ற வேண்டியதில்லை. அப்போ ஏன் மாற்ற வேண்டியதில்லை? இதில் எல்லாம் வந்து வாவுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்குது, இல்லாட்டி லம் இருக்குது, தவிர கசர் இல்லை. அந்த மஸ்தரில் மட்டும் என்ன இருக்குது? அதில் கசர் வர்றதுனால மாற்றிடுறோம். சரி, அடுத்து என்னது? இஃபு அவு அல. அப்போ இஃபு அவு அல அதை எப்படி சொல்லுவது? இஃபு அவு அல வஜ்ஜிலோட சொல்லுங்கள். இவ் ஜவுஜல. இஃபு அவு அல சொல்வதாக இருந்தால் இவ் ஜவுஜல சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? வாவுக்கு சுக்கூனு, முந்தினது கசர், இவ்வு வராது, ஈண்டு ஆக்கிடணும். அப்போ ஈ ஜவுஜல மேலே உள்ளது அசல் படி வர வேண்டியது. ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டியது எப்படி? இவ் ஜவுஜல சொல்லாமல் ஈ ஜவுஜல இது சொல்லிடுவோம். இதுக்கு மஜ்ஹூல் என்ன? ஊ ஜூஜில. மாற்றம் தேவையில்லை. ஏன்னு கேட்டால் வாவுக்கு முந்தி இப்போ லம்மு தான் இருக்குது. வருங்காலம் யவ் ஜவுஜிலு, வாவுக்கு முந்தி ஃபத்தஹு மாறாது. யூ ஜவுஜலு, வாவுக்கு முன்னாடி லம்மு மாறாது. மஸ்தரு மாறும். எப்படி வரேன்? இவ்வு ஜீஜாலுன். இவ்வு ஜீஜாலுன். இவ்வு சொல்ல முடியுமா? ஈ ஜி ஜாலுன். இவ்வுங்கிற ஈண்டு ஆயிக்கிறோம். இவ் ஜி ஜாலுன்கிற என்ன செய்யணும்? ஈ ஜி ஜாலுன் அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் அம்ரு ஹாலிர் இவ் ஜவுஜில்னு வரும். இவ் ஜவுஜில். அப்போ அதை எப்படி சொல்லணும்? ஈ ஜவுஜில். இங்கே மாறணும். ஏன் மாறணும்? வாவுக்கு சுக்குன்னு, முந்தினதுக்கு வந்து கசரு, அது மாறிடுது. லியவ் ஜவுஜில் மாறாது. அப்போ எங்கே மாறுது? மாலி மாரூஃபில் மாறுகிறது, மஸ்தரில் மாறுகிறது, அப்புறம் வந்து அம்ரு ஹாலிரில் மாறுது. இந்த மூணு இடத்துல எதனால் மாறுதுன்னு கேட்டால் வாவுக்கு சுக்கூன் வந்து வாவுக்கு முந்தி கசர் வந்து விடும். அப்போ இஸ்தஃபாலுக்கு அப்புறம் இஃப் அவ்வளை பார்த்துட்டோமா? அப்படி அதுக்கப்புறம் இஃப் அவ்வளை, இஃப் அவ்வளை இருக்குது இல்லையா? இஃப் அவ்வளவுல மாறும். எப்படி மாறும்? வஜ்ஜில் உள்ள சொல்லுங்கள். இஃப் அவ்வளை இவ் ஜவ்வளை. வஜ்ஜில் தானே? அப்போ வஜ்ஜில் உள்ள சொன்னால் இவ் ஜவ்வளை சொல்லலாமா? சொல்ல. ஈ ஜவ்வளை, இவ் ஜவ்வளைன்னு சொன்னீங்கன்னா பாவுக்கு சுக்குன்னு முந்தி கசரு, அது சொல்ல முடியாது. அப்போ ஈ ஜவ்வளை அந்த ஒரு இடத்துல மாற்றுது. மஜ்ஹூல் ஊ ஜுவ்வில மாற்ற அவசியம் கிடையாது. எவ் ஜவ்விலு ஃபத்தஹ் இருக்குது, மாற்ற அவசியம் கிடையாது. யூ ஜவ்வலு லம்மு இருக்குது வாவுக்கு முந்தி, மாற்ற வேண்டியதில்லை. இவ் ஜிவ்வாலுன், இஃப் இவ்வாலுன், இஃப் அவ்வள இஃப் இவ்வாலுன். அப்போ இவ் ஜவ்வல இவ் ஜிவ்வாலுன், இவ்வுன்னு வந்துருச்சு. இவ்வு சொல்லக்கூடாது. ஈ ஜிவ்வாலுன், இவ் ஜிவ்வாலுங்கிற இடத்துல என்ன செய்யணும்? வாவா சுக்குன் ஏயாக்கி ஈ ஜிவ்வாலுன் அங்கே மாற்ற வேண்டி வருது. அதுக்கப்புறம் வந்து ஈ ஜவ்வலன்னு வருதுல்ல, ஈ ஜவ்வல எவ் ஜவ்வில் தவு ஜவ்வில்னு வரும். அதில் அமுர் எப்படி வரேன்? இவ்வு ஜவ்வில். எப்படி வரேன்? அமுர்னா ஹாலிர், இவ்வு ஜவ்வில்னு வரும். அப்படி சொல்லக்கூடாது. ஈ ஜவ்வில் சொல்லணும். அப்புறம் எவ் ஜவ்வில் லா எவ் ஜல் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கேயும் மூணு இடத்துல மாறுது.
எந்த 3 இடத்துல மாறுது? மாலி மாரூஃபில் மாறுது, மஸ்தரில் மாறுது, முன்னிலை ஏவலில் மாறுது. இந்த 3 இடத்துல என்ன வருது? வாவுக்கு முந்தி வாவுக்கு சுக்குன், முன்னாடி கசர் இருக்குது. அப்புறம் கடைசியாக உள்ளது என்ன? இஃப் ஆல்ல லாஸ்ட்டாக உள்ளது. அந்த 3 எழுத்து சொல்ல 6 எழுத்தாக மாத்திரம்ல, இது 6 எழுத்தாக மாற்றுறதுல உள்ளதில் எல்லாம் பார்த்துட்டோம். இஃப் ஆல்ல. அப்போ யூ ஜால்லன்னு சொல்லலாமா? ஈ ஜால்லன்னு சொல்லணும். அப்போ இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.